மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலைன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பரான 2 டிப்ஸ் சொல்கிறேன். மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்து உடம்பையும் ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய 2 டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு பூவம்பழமும் ஒரு பச்சை வாழைப்பழமும். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்புகளை நீக்கிடலாம். முழுசாக இந்த மாதிரி காம்போடு வாங்கிட்டு வாங்க. காம்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அடுத்ததாக இது தோலோடு சீவணுமா அப்படின்னா தோல் இருக்கணும், அதுதான் நல்லது. தோலில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் சேரணும். 2 பழத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பழம் தான் இருக்குது, இல்லை மஞ்சள் பழம் தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏதாவது 2 பழத்தை எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பழத்தை ஒரு டீ போடுற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த சைஸில் ஒரு சின்ன இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை வந்து நச்சிட்டு தான் சேர்க்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சின்னமன், அதாவது லவங்க பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அன்றாட சமையலில் சேர்க்கறது தான். அடுத்ததாக பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1.5 டம்ளர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதை வந்து 2 பேர் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. அடுப்பை வந்து ஹைலே வச்சுருங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா நசுக்கி விடணும், நல்லா மேஷ் பண்ணி விடணும். அந்த தண்ணியோட அந்த தோலும் அந்த வாழைப்பழமும் வந்து தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு, ரொம்பவும் கரையணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா இது மாதிரிட்டு நசுக்கி விடுங்க. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். இந்த மெத்தடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன். தூக்க மாத்திரை பின்னாடியே ஓடாமல் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சியை வந்துட்டு நசிச்சு சேர்த்தாச்சு. இஞ்சி பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய பட்டையை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கலாம். பட்டையை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்க்கலாம். முதல் வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 2-3 தடவை ட்ரை பண்ணி குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இதை வந்து சாப்பிட்றதுக்காக நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பரான ஒரு மெத்தடுங்க. நல்ல தூக்கம் வரும். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ்ஸு ரிலாக்ஸ் ஆக்கி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க இது. அடுத்ததாக இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆழ்ந்த தூக்கம் வரும். நைட்டில் தூங்கும் போது மட்டும் இதை நீங்கள் இதை பண்ணுங்கள். காலையில் மத்தியானத்துலலாம் இதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம 2வது ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். பூண்டு, வெங்காயம் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தோல்களை எடுத்துக்கலாம். வெங்காயத்துடைய தோல்லையும் பூண்டோட தோல்லையும் L-டிரிப்டோஃபேனுங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்கனால இது உடம்பை ரிலாக்ஸ் ஆக்கி தூக்கத்தை அதிகமாக தூண்டக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தோல்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு தோல் இருந்தால் கூட போதும். இப்போ அடுத்ததாக நம்ம டீ போடுற பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய உரிச்ச அந்த தோல்களை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு குடிச்சிங்கன்னா போதும். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு மெத்தட் தான் இது. வந்து முன்னோர்கள் செய்த மெத்தட் தான் இது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது ஒரு 70-80களில் வாழ்ந்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த தண்ணியோடைய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில், அதாவது கலர் மாறி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த தோள்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு தேன் சேர்த்துக்கணும். தேன் ஓரளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான தேன் இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை குடிச்சிக்கிட்டு வாங்க. 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் வரும். நிம்மதியான தூக்கம் தாங்க நிம்மதியான வாழ்க்கையை தரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.